ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டொமேட்டோ கறி. இதை வந்துட்டு தக்காளி ஒழிச்சுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தக்காளி ஒழிச்சுக்கறியை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரளா டொமேட்டோ கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் எண்ணெய், ஜென்ரலாக வந்துட்டு கேரளா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கோகோனட் ஆயில் தான் மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நாமளும் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும், காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மஸ்டர்ட், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட், இது சின்ன ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறியது, 200 கிராம் சின்ன வெங்காயம், இந்த கோகோனட் ஆயிலில் நம்மளுடைய சின்ன வெங்காயம் அந்த ஷேலட்ஸ் வந்துட்டு போட்டு வதக்கும்போது அந்த ஆவியில் அந்த மணமும் இந்த தேங்காய் எண்ணெயும் அந்த வெங்காயம் வதக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு அரோமா வரும். சமைக்கும்போது நம்ம ஒரு உணர்வுகளையும் வந்துட்டு ரசித்து சமைக்கணும். குக்கிங் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு நம்ம உணவுக்கும் நம்ம உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால நல்ல மூடில் சமைங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து தேவையான அளவு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு அரைச்ச டொமேட்டோ பியூரி. தக்காளி கொதிக்கட்டும். கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்துட்டு பால் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் நீங்கள் வேணும்னா பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு பாலாக யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா அப்படின்னாலே தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், இந்த கறி லீஃப் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டாமினேட்டடாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் அரோமா அவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு அதில் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை போட்டு நம்ம கொரியண்டர் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்லி சில்லி பவுடர், மிளகாத்தூள் தான் காரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னலான கிரேவி வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கேரளா டொமேட்டோ கறி. இதை வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்பவே எளிதாக இந்த கேரளா டொமேட்டோ கறி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசால்ட்டடாக நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைஸ் யூஸ் பண்ணலாம், கல்தோசை யூஸ் பண்ணலாம், ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணலாம், இந்தியன் பிரெட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் இந்தியன் பிரெட்ஸ், சப்பாத்தி, வீட் பரத்தா, இந்த மாதிரி எல்லா பிரெட்டுக்கும் கூட நீங்கள் இந்த டொமேட்டோ கறி யூஸ் பண்ணலாம். அண்ட் டொமேட்டோ விட்டமின் சி உள்ளது இல்லையா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் தக்காளி வந்துட்டு நிறம் மாறாமல் இதே கலர் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டொமேட்டோ வந்துட்டு பிளான்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த நிறம் மாறாமல் இருக்கும். பிளான்ச்சிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நிறத்தை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு குக்கிங் ப்ராசஸ் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள், கொதி நீரில் டொமேட்டோவை 1/4 ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கொதிக்கிற நீரில் வந்துட்டு இந்த தக்காளியை போட்டிங்க அப்படின்னா ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் அந்த கொதி நீரில் அது கொதிக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து உடனடியாக குளிர்ந்த நீரில் ஒரு ஐஸ் பாத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்துட்டு அதுவாக போயிடும். அதை நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த டொமேட்டோ கிரேவி வந்துட்டு நிறம் மாறாமல் ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும்.
இயற்கையான முறையிலேயே நம்ம கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல், ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணாமல் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் உங்களுக்கு உடனுக்குடன் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் அடிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் பால்குடி கவிதா.